ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எங்கே ட்ரிப் வந்திருக்கோன்னா ஊட்டி தான் வந்திருக்கோம். ஸோ வந்தோடனே செமையாக பசிச்சுது. ஸோ டக்குன்னு ரூம் எடுத்துகிட்டு நம்ம சிட்டி பேலஸ் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக ரூம் எடுத்துகிட்டு நம்ம பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் டின்னர் சாப்பிட போனோம். ஸோ டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். க்ரீமி சிக்கன் கேட்டோம், கிடைக்கல. ஸோ அங்கே ஒரு ஸ்பெஷல் சூப் நாங்கள் வச்சுருப்போம் மேம், அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள். ஸோ அதை நாங்கள் ட்ரை பண்ணோம். அந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு சூப்பு. ஸோ ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால நான் அது ரொம்ப டேஸ்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. இருந்தாலும் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வேறு லெவலில் யம்மியாக ஃபீல் பண்ணேன். வேறு லெவல் ருசிச்சு குடித்தேன். அண்ட் தென் நாங்கள் என்ன ஆர்டர் போட்டோன்னா 2 சப்பாத்தி அண்ட் பட்டர் சிக்கன் அப்புறம் ஒரு பரோட்டா ஆர்டர் பண்ணோம். ஏன்னா சூப்பு எங்களுக்கு ஃபுல்லானதுனால இது போதுமாக இருந்துச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு திரும்ப போய் படுத்துட்டோம். ஸோ நாளைக்கு நாம் எங்கே போகிறோங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள். பாய். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கே எழுந்துட்டு பார்த்திங்கன்னா காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட் போனோம். ஆனால் பார்த்திங்கன்னா இருக்க அங்கெல்லாம் இருக்கவங்க சாப்பிட்டதுனால எங்களுக்கும் பசி எடுத்துருச்சு. ஸோ நாங்களும் சரி டிஃபன் சாப்பிட்டுட்டே நம்ம காஃபி ஆர்டர் பண்ணி குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஸோ டிஃபன் ஆர்டர் பண்ணோம். டிஃபன் பார்த்திங்கன்னா 2 இட்லி அப்புறம் அவங்க ஒரு ரோஸ்ட் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் குட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி 3 கலரில் சட்னி இருக்கவும் நான் சும்மா டிசைன் மாதிரி பண்ணேன். லுக் லைக் ஃபேஸ், ஒரு ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி நான் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தேன். அண்ட் தென் காஃபி ஆல்சோ அமேசிங். நல்லா திக்கான பாலில் காஃபி போட்டு தந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே எங்கள் பசியெல்லாம் ஃபுல்லாக பிடிச்சி செம்மையாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அண்ட் தென் மறுபடியும் நாங்கள் ட்ரிப் கண்டினியூ பண்ணோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் பை வாக்லேயே போயிட்டு இருந்தோம். சும்மா வாக் பண்ணிவிட்டு நியர் மை ஷாப்புக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ தான் ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் ஹேப்பன் ஆச்சு. ஹாய். இவகிட்ட யாராவது என்னை காப்பாற்றுங்க. ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க. தூக்கம். அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களேன், அப்புறம் எப்படி தூக்குறது? இவ்வளவு கஷ்டமா? அதாங்க எனக்கு அப்ப இருந்து நாங்கள் இப்படி ஃபன்னியாக சிரிச்சுட்டு போயிட்டே இருந்தோம். ஸோ ஒரு வாக் போனதுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு லாங்காக ஒரு வாக் போனோம். அந்த போகிற வழி எல்லாமே அப்படியே கவர் பண்ணிகிட்டே வந்தோம். ஸோ 2 ரீல்ஸ் பண்ணலாமேன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நாங்கள் ட்ரை பண்ண ரீல்ஸை கொஞ்சம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். தம்பியாரே அடம் பிடிக்கிறிய நீ? வாங்க சார் அடங்கொம்மால ஓவியம் ஒன்று சிம்பனி ஒன்று பெண்ணாய் மாறியதோ அந்த புறத்து மகராணி, அந்த புறத்து மகராணி. عندي خوش فصلة يا اخي تفوز والله خوش رقصة يا اخي دوس عندي خوش فصلة يا اخي تفوز والله خوش رقصة عندي لك رقصة قوية يا الحب. Welcome, this is Nitya. டுடே மோட்டிவேஷன் வீடியோ என்னென்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறோம். ஸோ அந்த காசெல்லாம் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். சேவ் பண்ணி வைக்கிறது நல்லது தான். இருந்தாலுமே நம்ம இது மாதிரி ட்ரிப்லாம் போய் என்ஜாய் பண்ணோன்னா இனிமேல் நம்ம மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், ரிலீஃபாக இருக்கும். அண்ட் தென் நம்மளோட ஆயில் கூட கூடலாம். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணணும் ப்ரோ. ஏன்னா நம்ம இருக்கிற காலத்து ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணணும். அப்போ தான் நம்ம சம்பாரிச்சது நம்ம ஒரு பிரயோஜனமாக ஸ்பெண்ட் பண்ணோங்கிறது இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு இருக்கிறது எனக்கு
அவ்வளோ பெட்டர்னு தோணலை. ஸோ சேவிங்ஸ் இருக்கணும், அது ஃப்யூச்சருக்கு ஓகே. ஆனால் இந்த காலத்தில் ட்ராவலும் பண்ணணும். ஏன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கான பிளேசஸ் ஸோ மச் இருக்குது இங்கே. ஸோ நிறையா இருக்கவங்க ஃபாரின் ட்ரிப்ஸ் கூட போய் ட்ராவல் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சம்பாதிச்சதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ பட்ஜெட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அது மாதிரி மந்த்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி நம்ம 3 months ஒன்ஸ் ஏதாவது ட்ராவல் பண்ணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் மை மோட்டிவேஷன் டுடே. பாய், திஸ் இஸ் signing off, நித்யா. हवा हवा है हवा खुशबू लुटा दे, कहाँ खुली हाँ खुली जुल्फों बता दे, अब उसका पता दे Un quê? जरा मुझको बता दे, Un quê? Dá-me um मैं उससे मिलूंगा बार मिला दे, यार मिला दे, यार मिला दे. சுத்திக்கிட்டே இருக்கு நேரமும். கொஞ்சம் கலாண்ட கேஸ் உன்னை பார்த்து சிரிச்சு ஏதோ பாசிட்டிவா சிரிக்கிறேன் நீ நினைச்சுப்ப. நான் அவருக்கு தான் மக்களே இங்கே பாருங்க, என்னை கலாய்க்கிறாங்களா? என்னை பார்த்தா லூஸ் மாதிரியா இருக்கு? இல்ல இல்ல மென்டல் மாதிரி தான் இருக்கு. சாரி. அதுக்காண்டி மூஞ்சி க்ளோஸ்அப்ல கட்டி என்னையவே பேசுறேன். எல்லாம் எடுத்துட்டு ஹாப்பியா ஹாப்பி. ஸோ காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோன்னா ஒரு அருமையான பிளேஸுக்கு போக போகிறோம். அது என்ன பிளேஸ்னு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் எக்ஸைட்டிங்காக இருக்கேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஸ்பாட் அது. ஸோ நம்ம போயிட்டுருக்க வழியில் தான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்தோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது ஊட்டி. ஸோ ஊட்டிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் நம்மளோட ஹாலிடேஸை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற நேரம் ஹாலிடே அவ்வளோவா இல்லை. ஸோ மக்கள் கூட்டமும் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த கூட்டம் எப்பொழுதுமே குறையாது. பார்த்திங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ கார்ஸ் அங்கே இருக்குதுன்னு. ஸோ நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம எங்கே போகிறோன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ காருக்கு என்ட்ரி டோக்கன் போட்டுட்டு நம்ம காரை சேஃப் பிளேஸில் நம்ம பார்க் பண்ணிவிட்டு ஹாப்பியாக எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வேறு வந்திருக்கேன். ஸோ அடிக்கிற வெயிலில் நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்களா, போட் ஹவுஸ் தான் போகிறோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டிங்க்கு தான் போகிறோம். ஹே கைஸ், நாங்கள் எங்கே போக போகிறோன்னா போட்டிங் போக போகிறோம். நாங்கள் டிக்கெட் பே பண்ணியாச்சு. அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நாங்கள் பே பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் போய் என்ட்ரி போட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு நம்ம கொண்டு போகிற டிவைஸ் எல்லாமே என்னென்னு காமிச்சிட்டு ஷோ பண்ணிவிட்டு போகணும். ஸோ நம்மளோட டிக்கெட்ஸ்லாம் ஷோ பண்ணால் தான் அவங்க என்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ நம்ம டிக்கெட்ஸ்லாம் காமிச்சிட்டு உள்ள என்ட்ரி ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு நிறையா ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது அந்த சைட்லாம் போனீங்கன்னா. அந்த பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி டிக்கெட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணுற ஃபெசிலிட்டிஸில் இங்கே வந்து தான் க்யூவில் நின்று எடுக்கணும். இப்போ ரொம்பவே பெட்டர். அந்த நம்ம செமச்சில்லுன்னு ஃபீல் ஆகுதுங்க. நம்ம எக்ஸைட்டிங்கான அந்த லேக் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. வேறு லெவலில் இருக்கும். இந்த ஹாட்டான சன் கிட்டேருந்து தப்பிக்க ஒரு நல்ல வழி. செமச்சில்லுன்னு இருக்குங்க காய்ஸ். நீங்கள் கண்டிப்பாக போட்டிங் வாங்க, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ நாங்கள் லைட்டாக கவர் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷன்ஸ் கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கலான்னு தான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டே இருக்கும் போதே ஒரு போட் நம்ம கண்ணுக்கு அருகில் போகுது. அது மோட்ரு போட்டுன்னு நினைக்கிறேன். இத்தனை பேர் இருக்காங்க, வேறு லெவல். செமையாக ரைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம போகிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வெரி எக்ஸைட்டிங். ஒரு வழியாக நம்ம போட்டிங்க்கு வந்தாச்சு.
ஹே காய்ஸ், நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா ஊட்டி போட்டிங் தான் வந்திருக்கோம். அப்பா ஆனால் இந்த பெடல் போடுற போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெடல் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஜாலியாக தான் இருக்குது. நீங்களும் இது மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுங்க. என்னை சுற்றி நிறையா போட்டிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஏதேதோ பேச்சு நாள்தோறும் ஆச்சு, நீ பேசு மயங்குற உன் பார்வையால தள்ளாடும் மூச்சு. ஹாய் காய்ஸ், நான் சொல்கிறது இப்பொழுது உண்மைதான். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். காசு சேர்த்து வச்சு எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது. இது மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். புது எக்ஸ்பீரியன்ஸை சேவ் பண்ணுங்கள். அதான் நம்ம நாளைக்கு திரும்பி பார்க்க முடியும். நாளைக்கு என்ஜாய் நம்ம வயசாகி வீட்டில் தான் உட்கார போகிறோம். அப்போ நம்ம உட்காரும் போது இது மாதிரிலாம் எங்கேயும் போகலையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம போகணும்னு நினச்சாலும் நம்ம உடம்பு ஒத்துழைக்காது. ஸோ நம்ம சம்பாதிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம், இதில் அமௌண்ட் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நானும் ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் தேவா. இப்போ என் தம்பி பார்த்தீங்களா, நாங்களாம் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கோம். எப்படியாச்சும் விலாக் பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு. ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். சைனிங் ஆஃப் நித்யா. பாய். ஹாய் எல்லாருக்கும் குட் நைட். என்னடா குட் நைட் சொல்கிறேன். அடிக்கிற வெயில் தாங்காமல போய் படுத்துக்கலாம் போலதான். ஊட்டிக்கு வந்தா குளிர் உண்டா. அவன் என்னடானா ஊட்டியில் சின்னஸாக இருக்குது, பனி படர்ந்துருக்குன்னு சொல்லி ஆசையை கட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்தா பங்குனி வெயில் பல்ல கட்டிட்டு ஆனாலும் வராதிங்க, வீட்டுக்கு யாரும் வராதிங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். சொல்லிட்டு போயிடுவீங்க. சரி, செட்டில்மெண்ட்டை முடிச்சு. ஃபைனலி நம்ம போட் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ நம்ம டைமிங் 1 hour. ஸோ அதை நம்ம முடிச்சுட்டு நம்ம போட்டை போய் கொடுக்க போகிறோம். நம்ம அந்த பிளேஸில் போயிட்டு அந்த போட்டை நிறுத்தி வச்சா போதும். அண்ணன் காய் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம போகிற வழியில் ப்ளேஸ் பண்ணும் போது ஒரு சண்டை ஆகிடுச்சு. கிளம்புற போட்டு நம்ம லேண்ட் பண்ணுற போட்டு ரெண்டும் டிஷும் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஒரு வழியாக காப்பாற்றி போட்டை கொண்டு வந்தாச்சு. இந்த அண்ணன்ட்ட சேர்த்தாச்சு. தென் இதே மாதிரியே நீங்களும் ஊட்டி போனால் போட்டிங்லாம் மிஸ் பண்ணாதீங்க காய்ஸ். ஹாய் காய்ஸ், நாங்கள் போட்டிங்லாம் போயிட்டு இப்போ ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பெடல் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங் போகிறது நல்லா தான் இருந்துச்சு, கூலிங்காக இருந்துச்சு. போக வெயில் அடித்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு.
ஸோ பாதி இதுலலாம் எனக்கு ஒரே இதாகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் டைமில் வந்து சூஸ் பண்ணிட்டு போங்க. ரொம்ப வெயிலாக இருக்கும் போதெல்லாம் போகாதீங்க, சரிங்களா? ஃபைனலி கைஸ், நம்ம ஊருக்கு போகிற நேரம் வந்துடுச்சு. இந்த 2 days ட்ரிப்பை நம்மளால் மறக்க முடியாது. போட்டிங் செம்மையாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ஃபேமிலியோடு வந்து ஊட்டியை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நண்பர்களே, நானும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட அன்பும் ஆதரவும் தான் எனக்கு முக்கியம். ஸோ நீங்கள் இது மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுனால நான் மேலும் மேலும் பல வீடியோக்கள் பண்ணணும். ஸோ கீப் சப்போர்ட் அண்ட் வாட்சிங். திஸ் இஸ் நித்யா. ஸ்டே டியூன். Bye guys. Take care.